எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு பதிவு 48. இந்த பதிவு 48ல தொண்டைமான் ஒரு ராஜா, சித்தூர் ராஜா. இப்போ பாகால தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்ய அரசன்னு நினைக்கிறேன். அவன் வந்து திருப்பதி பெருமாள் மேல ரொம்ப பக்தி. அவனோட கதையை நான் வந்து அடுத்த இதில் சொல்றேன். அடுத்த இதில் வந்து அதை உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு முன்னாடி இது சொல்ல வேண்டியிருக்கு, அதனால தான் இதை சொல்றேன். இவனுக்கு வந்து திருப்பதி பெருமாள் மேல ரொம்ப பக்தி. தினமே அதாவது திடபக்தின்னு வாங்கல, அது பெருமாள் தான் பாத்துக்கிறான், போ எதுவா இருந்தாலும் துணிஞ்சு செய்யறான். அந்த இது அந்த மாதிரி தினமே இவன் வந்து அதான் யோக சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. யோக சாஸ்திரம்ன்றது என்னன்னா, நேராவே பெருமாள்கிட்ட பேசுறது. நீ நான் பக்கத்துல வா, இங்க வா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீங்க என்ன பார்த்த, நேற்றுக்கு என்ன பார்த்த, இது மாதிரி தனப்படி விஷயங்களை பேசிக்கிறது. பெருமாள்கிட்டே நேரா யோகா இச்சையில் அப்படியே உட்காந்துட்டாங்கன்னா மெனக்கட்டு முன்னாடி பெருமாள் வந்துருவாராம். பெருமாள்கிட்ட பேசிட்டு இருப்பாங்களா, மணிக்கணக்கில், நாள் கணக்கில், வார கணக்கில், மாச கணக்கில் பேசிட்டு இருப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு அதுதான் யோக சாஸ்திரம்னு பேரு. அந்த யோக கலை, இந்த யோக கலை கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த யோக கலை வந்ததுன்னா அந்த யோக கலையில பெருமாளோட நீங்க அளவல ஆகலாம். அது தொண்டைமானுக்கு உண்டு. தொண்டைமானுக்கு வந்து பெருமாள்கிட்ட பேசுற சக்தி உண்டு. தினமே பெருமாள் என்ன பண்ணுவாராம், திருப்பதி கோவில்ல இருந்து 7 நாள், 7 நாழின்றது உங்களுக்கு எத்தனை நாழியா இருக்கு பாருங்க. 7 நாழிங்கிறது 7.5 நாழின்றது 3 மணி நேரம். 3 மணி நேரம் பெருமாள் வந்து இந்த தொண்டமான் கிட்ட வந்து கூட உட்காந்து பேசிட்டு போவாராம், ரெஸ்ட் எடுத்துட்டு. இந்த மாதிரி இருந்த காலத்துல ஒரு நேரத்துல என்ன பண்ணாராம், தொண்டைமான் கிட்ட தன்னுடைய சங்கு சக்கரத்தையும் எடுத்து கொடுத்துட்டாராம். நீ வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு, எனக்கு கையில இருக்கிறது இடம் எனக்கு தோல்ல இருக்கு, இதை கொஞ்ச நாள். அதை தொண்டைமான் கேட்கறான், நான் என்ன கேட்டாலும் நீ தருவியான்னு கேட்டாராம் பெருமாள் கிட்ட. இந்த மாதிரி வந்து ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது தொண்டைமான் கேட்டப்ப தருவேனேன்னாரா பெருமாள். நீ கேட்கறது வந்து நல்ல பொருளா இருந்ததுன்னா, நல்ல காரியமா இருந்ததுன்னா கொடுப்பேனே அப்படின்னாராம். சங்கு சக்கரத்தை எனக்கு கொடுன்னாராம் தொண்டைமான். சரி, உன்னோட சங்கு சக்கரத்தை எடுத்து என்கிட்ட கொடுத்துறேன்னு உடனே எடுத்து கொடுத்துட்டாராம் பெருமாள். எடுத்து கொடுத்து கையில கொடுத்த உடனே இவனால அதை வாங்கலாம் முடியல. சங்கு சக்கரன்றது எவ்வளவு பெரிய இது, அது பெருமாளோட ஆயுதமாச்சு. வாங்க முடியல. திண்டாடி போய் தடவி போய் மூச்சு தடவி போய் தடவும் போது அப்புறம் பெருமாள் சொல்றதா, இதனுடைய சக்தி அதான் தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அந்த அதனுடைய அந்த கனம் வெயிட் இருக்கு, அந்த வெயிட்டை குறைச்சி லேசாக்கி அதை தாங்குற சக்தி, அதை தாங்கி கையில வச்சுக்கிற சக்தியை தொண்டைமான் கொடுத்து, தொண்டைமானுக்கு கொடுத்து, இதை நீயே வச்சுக்கோ, நீ உன் மனசார போறோம் அப்படின்னு நீ என்கிட்ட கொடுக்கும்போது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு தொண்டைமான்கிட்ட கொடுத்துருவேன். தொண்டைமான்கிட்ட கொடுத்து வைக்கிறேன். இது வந்து திருப்பதி பெருமாள் வந்து சங்கு சக்கரம் இல்லாம இருக்காருங்க. இந்த நாள்ல தான் ராமானுஜர் அங்க போறார். அங்க போகும்போது இந்த பெருமாளுக்கு ஒரே தகராறு இருந்தாங்க. திருமலையில இருக்கவங்க, திருப்பதியில இருக்கவங்க, கீழே இருக்கவங்க எல்லாம், அந்த ஊர் ராஜ்யமே அது வந்து பெருமாள்னு ஒருத்தர் சொல்றார், இன்னொருத்தர் இல்ல இல்ல அது சிவன் அப்படிங்கிறார், இன்னொருத்தர் இல்ல இல்ல முருகன் அப்படிங்கிறா. இன்னொரு குரூப் சைவர்கள் குரூப் முருகன் இதுன்றது குமாரர்கள் வாங்க, முருகனை கும்பிடுறவங்க அவங்க வந்து முருகன்றாங்க. ஒரு குரூப் முருகன்றது, ஒரு குரூப் சைவம்ன்றது சிவன்கிறது, இன்னொரு குரூப் மகாவிஷ்ணுங்கிறது. எல்லா குரூப்பும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் முட்டிட்டு பெருமாளுக்கு சங்கு சக்கரம் இல்லை, அடையாளம் இல்லை, அதனால யாருன்னு தெரியல. ரொம்ப பிரச்சனையா இருது அங்க திருப்பதியில. ரொம்ப நாளா இது அமங்கலம் ஆகிட்டு இருக்கு அங்க திருப்பதியில. பெருமாளுக்கு எதையும் சரியா செய்ய முடியல. இவங்க ஒண்ணு பண்ண, அவங்க ஒண்ணு பண்ண, போட்டா போட்டி. ஆனா யாரும் வந்து ஒருத்தர் அடிச்சுக்கலாம் இல்லை. எல்லாருக்கும் இருக்கே வழிய மனசுல எல்லாரும் தெய்வ பக்தி நிறைந்தவங்க, மெச்சூர்ட் பீப்புள். எல்லாருக்கும் அந்த தெய்வம்ன்ற தெய்வ சங்க அந்த இது உண்டு. என் தெய்வம் உன் தெய்வம்ன்றதுலதான் இருந்தது. ராமானுஜர் அங்க போறார். ராமானுஜர் அங்க போன உடனே ராமானுஜர் என்ன சொல்றாரு, நியாயமானதுதான் உங்களுடைய வாதங்கள்லாம், பெருமாள் யாரு, இது என்ன தெய்வம்ன்றது உங்களை நீங்க கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே. அதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஈஸியான வழி நான் சொல்றேன். ஈஸ்வரனுடைய வேல் எடுத்து இது சூலத்தை வாங்கி, சூலத்தை உள்ள வைங்க, கர்ப்பகிரகத்துக்குள்ள ஈஸ்வரனுடைய சூலத்தை வைங்க. பூரா கூட்டுறாரு, முறையெல்லாம் கூப்பிட்டு பெரிய பஞ்சாயத்து பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும், அதெல்லாம் அந்த ஒருங்கிணைக்கிற சக்தி வந்து ராமானுஜருக்கு ஈடு யாருமே கிடையாது. அதே மாதிரிதான் அங்கேயும் பண்ணார். இதுல மேல்கோட்டையில வந்து ஜனங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு அந்த கோயிலை கட்டி அங்க வந்து அந்த செல்லப்பிள்ளைய வந்து அங்க பிரதிஷ்டை பண்ணார். அது மாதிரி அந்த அந்த ஊர் ஜனங்களை ஒன்னா சேர்த்து கோயிலை விட்டா. அது காரணம் என்னன்னா, ஜாதி மத பேதம் இல்லாத உணர்வு, மனசுல இருந்த உணர்வு.
அதுதான் எல்லா இடத்துலயும் ராமானுஜருக்கு வந்து அந்த சிறப்பு, ராமானுஜருடைய சிறப்பு அம்சமே என்னன்னா, ஜாதி மத வேதம் இல்லாம எல்லாரையும் நாத்திகனையும் தன் கூட கூப்பிடுவார். அந்த மாதிரி ஒரு குணம், நாத்திகனையும் கூட கூப்பிட்டு போறான். அந்த மாதிரி ஒரு குணம், எல்லாரையும் அரவணைச்சு போறதுல ராமானுஜருக்கு. அதனாலதான் ஆள வந்தார் வந்து ராமானுஜர் தான் அடுத்தது வரணும். எத்தனையோ சீடர்கள், பெரிய நம்பி போன்ற சீடர்கள்லாம் இருந்தா கூட அவங்களை எல்லாம் விட்டு ராமானுஜர் தான் வரணும்னாரு. அப்புறம் அந்த அந்த இதுல போறார். போய் அந்த தொண்டைமான் திருப்பதி எல்லாரையும் கூப்பிட்டு, ஜனங்களை எல்லாம் ஒன்னா கூப்பிட்டு ஒரு சபை மாதிரி ஒண்ணு வச்சு நடத்தி ஒரு நாள் எல்லாரையும் ஒண்ணு கூட்டி, இது வந்து நம்ம இது மாதிரி பண்ணிட்டு கூடாது, நம்ம மனசுக்குள்ள இதை வச்சுட்டு இது மாதிரி பண்ணிட்டு கூடாது. 3 பேரும் பூஜை பண்ணியிருந்தாலும் பெருமாளை நினைச்சு அவ வந்து பூஜை பண்ணிட்டு போவான். அப்புறம் சிவனை நினைச்சு அவ வந்து பூஜை பண்ணிட்டு போவான். முருகனை நினைச்சு இன்னொருத்தர் குரூப் வந்து பூஜை பண்ணிட்டு போவோம். இது மாதிரி இருந்தா இது மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு தெய்வத்துக்கு வந்து 3 பூஜைன்றது அவ்வளவு சரியா இருக்காது. அதனால அது பண்ணக்கூடாது. நீங்க வந்து பெருமாளுக்கு வந்து பூஜைன்னா ஒண்ணுதான் பண்ணணும். பூஜைன்னா ஒரு பெருமாள் தான். அதான் நம்ம யாருன்றதை நம்மளா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரே வழி என்னன்னா, ஈஸ்வரனுடைய சூலத்தையும் பெருமாளோட சங்கு சக்கரத்தையும் முருகனுடைய வேலையும் கர்ப்பகிரகத்துக்குள்ள வச்சு பூட்டிட்டு வந்துருவோம். எல்லாரும் வெளியில வந்து உட்காந்துருப்போம். நைட்டு மறுநாள் காத்தால உள்ள போய் பார்ப்போம். பெருமாள் வந்து எந்த ஆயுதத்தை மறைச்சிட்டு எந்த ஆயுதத்தை அங்க வச்சுட்டு இருக்காரோ அதுதான் அந்த தெய்வம் தான் நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு எல்லாம் பக்திமான் தானே எல்லாரும். இவங்க வந்து வீணா இந்த வாதம் பிரதிவாதம் பண்றவங்கன்றது கிடையாது. யாரும் தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். அது வந்து அவங்களுக்கும் நல்லதாக தான் பட்டது. பரவாயில்ல, ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துடும். காலங்காலமா இருக்கிற சண்டை வந்து முடிவுக்கு வந்துடும். அதனால சரி பரவாயில்ல, நம்ம வந்து நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு செய்வர்கள் சொன்னாராம். அதே மாதிரி குமாரர்களும் இந்த முருகனை வழிபடுறவங்களும் சரி அந்த மாதிரி இருந்ததுன்னா ரைட்டு, வேல் இருந்ததுன்னா முருகன் எல்லாரும் விட்டுருணும் அப்படின்றாராம். அதே மாதிரி பெருமாள் கையில வந்து சூழம் இருந்ததுன்னா நீங்க வந்து அதை வந்து சிவன் ஒத்துக்கணும் அப்படின்னா ஒத்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து அங்க கோவில் கட்டணும், பிரதிஷ்டை பண்ணணும், அந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணணும், மறுபடியும் அந்த கோயில நன்னா ஆக்கணும், கோயில என்னன்னா செப்பனிட்டு நல்லா பெரிய ஒன்னா சேர்ந்துக்கணும், எந்த தெய்வமா இருந்தாலும் அந்த அந்த இதுதான் அந்த கிராம சபையில முடிவு எடுக்கிறாங்க. சரின்னு ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி உள்ள வச்சு போட்டுறாங்க. மறுநாள் காத்தால போய் கதவை தடுத்து பார்க்கும்போது இந்த வேலையும் சூலத்தையும் காணும். சங்கு சக்கரத்தை பெருமாள் மேல ஏந்தி வச்சு சூடின்னு இருக்கார். சங்கு சக்கரத்தை அணிஞ்சின்னு இருக்கார் பெருமாள். கீழே வச்சிருந்த சங்கு சக்கரம் பெருமாளுக்கு மேல இருக்கு, தோல்லையும் உதவியும் இருக்கு. சூலத்தையும் வேலையும் காணும். காணுன்னு உடனே எல்லாரும் வந்து சேவிக்கிறா, பெருமாளை சேவிக்கிறா. முருக பக்தர்களும் பெருமாளையும் சேவிக்கிறாங்க, சைவ பக்தர்கள் ஈஸ்வர பக்தர்களும் பெருமாளையும் சேவிக்கிறாங்க. எல்லாரும் வந்து அந்த இடத்துல சேவிச்சு பெருமாளா ஏத்துக்கிறாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த கோயிலை செப்பனிட்டு அந்த இடத்த சரி பண்ணி அந்த மதில் சுவரெல்லாம் கட்டி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்றாங்க. ஆக இப்படிதான் அந்த பெருமாளுக்கு வந்து திருப்பதி இப்பயும் சொல்லுவாங்க தெரியுமா, திருப்பதி கோயில் வந்து முருகன் இருந்தது, அங்க இருந்தது ஆக்சுவலா முருகன் தான், ஆக்சுவலா சிவன் தான் அப்படின்னு இப்ப கூட சிலர் சொல்லுவாங்க பேசும்போது. ஆக நடந்தது இதுதான். அது பெரிய ஒரு சர்ச்சை. அது வந்து நல்ல அறிவு சார்ந்த பக்திமான்களுக்கு நடுவில் அந்த சர்ச்சைன்றதுனால அது பெருசா வெளியில வரல. அப்ப பெரிய தகராறா பெரிய பிரச்சனையே ஆகல. ஆனாலும் அதை தீர்த்து வச்சது எல்லாருக்கும் ஒத்து போற, எல்லாருக்கும் ஒத்த கருத்தை கொண்டு வந்து எல்லாரையும் ஒத்து போக செஞ்சு அவங்கள வந்து அதுக்குள்ள ஐக்கியப்படுத்தி அந்த கோயில பெருமாள்ன்றத ஸ்தாபிதம் பண்ணி பெருமாள்ன்றதை எல்லாருக்கும் காமிச்சு மறுபடியும் எல்லாரையும் முருக பக்தர்களையும் சிவ பக்தர்களும் எல்லாரையும் ஒன்னா சேர்த்து அவங்களையும் அந்த கோவிலுக்கு சேவை செய்யற மாதிரி பண்ணி, இதெல்லாம் வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அதை பண்ணியிருக்காரு ராமானுஜர்னா அப்ப ராமானுஜர் எப்பேற்பட்டவர். 3 மத சமயத்தை சார்ந்தவங்களை ஒன்னா சேர்த்து ஒரு இடத்துல கொண்டு வந்து எல்லாரையும் அவங்களே அந்த கோவிலுக்கு சேவை செய்ய வச்சிருக்காரு. இந்த முருக பக்தர்களும் அந்த சிவ பக்தர்களும் எல்லாரும் அந்த கோவிலுக்கு சேவை செஞ்சிருக்காங்க. அப்புறம் அது பெருமாள்னு ஆனப்புறம் கூட சரி பெருமாள் நாங்க ஏத்துக்கிறோம், இருந்தாலும் நாங்க இது வரைக்கும் சேவிச்சு தெய்வம், அதனால நாங்க அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்வோம். அந்த பராமரிப்பு பண்ணி அந்த கோயில் கட்டுறது, பராமரிக்கிறது, கோயிலை அந்த செப்பனிடுறது எல்லா வேலையும் அவங்க கூட இருந்து பண்ணிருக்காங்க, ஒத்துமையா இருந்திருக்காங்க. பெருமாள் உடனே அவங்க விலையும் போகலை. அதுதான் உண்மையான ஜனநாயகத்தை அந்த இடத்துல நிலைநாட்டியிருக்கார். அவ்வளவு ஜனங்களுக்கு நடுவில் ஒத்த கருத்தை கொண்டு வந்திருக்காருன்னா அவர் தான் ராமானுஜர். இப்ப இவங்க எல்லாம் கிராம சபை நடத்துறாங்களே, இதெல்லாம் என்ன கிராம சபை? அப்ப நடந்த அதுதான் கிராம சபை.